நகராட்சிகளுக்கு கொடுங்க, நகராட்சிகளுக்கு 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குது. ஊராட்சிகள்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் எதுக்கு பொறுப்பு வந்தாங்கன்னு தெரியல. ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துறாங்க எங்களை. அதாவது பொதுவா கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நம்ம அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா என் கூட பிறந்தவன் எனக்கு பங்காளின்னு சொல்லி. ஆனா இவங்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு பிறக்காமே பங்காளிகளா வந்துடுறாங்க. இது மிகப்பெரிய வழிவேதனை. நாங்க பிசினஸ் பண்றோம், நாங்க முதலீடு போடுறோம், வழிவேதனை அனுபவிக்கிறோம். முட்டையிடுற கோழிக்கு தான் குண்டி வழி தெரியும்னுவாங்க. அந்த வழிகளை நாங்க அனுபவிக்கிறோம். ஆனால் பங்குக்கு மாத்திரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் எங்களோட கொடுத்தாதான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா வலுக்கட்டாயமா எங்களை வந்து மிரட்டல் போக்குல சாஃப்ட் கார்னர்னுவாங்க, மெல்லிய மிரட்டல் போக்குல பல வகையில் அச்சுறுத்துறாங்க. நாங்க போட்டிருக்கிற சாலை சரியில்லைன்னு சொல்லி நோட்டி பார்த்துட்டு திரும்ப போடுன்றாங்க. லஞ்சம் கொடுக்கலன்னா காவா கட்டலன்றாங்க. இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு கூட பாருங்க, செங்கம்னு ஒரு நகராட்சி இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல. ஜனவரி 26 நகராட்சியா தரம் உயர்த்துறாங்க. 4 கோப்புகள் இதுவரைக்கும் நிலுவையில இருக்குது. என்னன்னு கேட்டா, பேரூராட்சிக்கு தான் பணம் வசூலிக்கிறதுக்கு அக்கௌண்ட் இருக்கான், நகராட்சிக்கு இல்லையா. டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்ஏ என்ன பண்றான்னு தெரியல. பல தடவை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணாதான் எங்க லேஅவுட் 4 லேஅவுட்டும் இறுதி ஒப்புதல் பெற்று விற்க முடியும் எங்க மெம்பர்ஸ். ஜனவரி மாசம் அறிவிச்சது, 1 ஆண்டு நிறைய பெற போகுது. இது வரைக்கும் முனிசிபாலிட்டிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் வாங்கல. வேலூர் மாநகராட்சி 45 கோப்புகள் இருக்குது. அங்க இருக்கிற மந்திரியில இருந்து, அங்க இருக்கிற எம்எல்ஏல இருந்து, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் இருந்து, வார்டு உறுப்பினர்ல இருந்து, வட்ட செயலாளர் வரைக்கும் 25 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் ஏக்கரை கொடுத்தாதான் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்களாம். இந்த பணத்தை தான் நாங்க யார் தலையில சுமத்துறது? பணம் கொடுக்க நாங்க தயாரா இல்லாதனால 45 கோப்புகள் நிலுவையில் இருக்குது. 45 அப்ரூவல் கொடுக்கணும். 1-2 அப்ரூவல் இல்ல, பல கோடி ரூபாய் முதலீடு முடங்கி கிடக்கிறது. இந்த மாதிரி மாவட்ட வாரியா, நகராட்சி வாரியா பல குற்றச்சாட்டுகள் பட்டியல் ஆதாரத்தோட இருக்குது. இதெல்லாம் சொன்னா எங்களுக்கு தான் கேவலமா இருக்கும். ஏன்னா தேன் அடிக்கிறவன் கையை நக்கிறது இயல்பு. ஆனா இந்த நக்கிகள் தேன் கூட்டையே கொண்டு போயிடுறாங்க. இதான் பிரச்சனைங்க. அதனால தயவு செய்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அரசனுடைய கவனத்திற்கு இதை நல்ல விதமா கொண்டு போய் சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். இது சம்பந்தமா யாரையாவது கூப்பிட்டு பேசணும்னா இவங்கள பேசுங்க, அவங்கள பேசுகின்றாங்க. சம்பந்தப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டா வருட கணக்குல இன்ன வரைக்கும் அனுமதியே கிடைக்கல. யாருக்கிட்டதான் இதை சொல்றது? இந்த பிரச்சனைகள் அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டோம். அமைச்சர்கள் தான் இந்த குற்றத்தை செயல்படுறாங்க. ஊராட்சி பகுதிகளில் நிறைய இடத்துல ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் கலைஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஊராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும், நகராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும், பதிவுத்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும். இன்னும் ஒரே ஒரு துறை தான் லஞ்சம் வாங்காம இருக்குது, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம். அதுலயும் விரைவில் லஞ்சம் கொண்டு வரதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுலயும் வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால இப்போ நான் சொல்றக்கூடிய இந்த பட்டியல்லாம், இந்த லஞ்சம் லாவண்யம்னா நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் தலையில, எண்ட் யூசர் தலையில தான் இந்த லஞ்சத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனா இந்த லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நிலத்தை 1 ஏக்கரை போட்டு நாங்க வந்து 60% தான் எடுப்போம். 1000 ரூபாய் விற்கிறோம்னா 1500 கைட்லைன் வேல்யூ போட்டா நாங்க எப்படி அதை விற்க முடியும்? விற்கவே முடியல. கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கெல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது. எங்களையும் கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதான் நிலைமை. ஸோ இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய ஆதரவோடு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்.